மனிதநேயம் என்பது மனிதனாக இருப்பதன் தரம். இது மற்ற உயிர்களை புரிந்துகொள்வது, இரக்கம், கருணை, பண்பு. மனிதநேயம் முக்கியமானது, ஏனென்றால் அது ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளவும், உறவுகளை உருவாக்கவும் உதவுகிறது. உலகத்தை சிறந்த இடமாக மாற்றவும் உதவுகிறது. வாழ்க்கை விலைமதிப்பற்றது மற்றும் மதிக்கப்பட வேண்டும். வாழ்க்கையின் பரிசுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் மற்றும் அதை அதிகம் பயன்படுத்த வேண்டும். மற்றவர்களின் உயிருக்கு மதிப்பளித்து அவர்களை பாதுகாக்க நம்மால் முடிந்த அனைத்தையும் செய்ய வேண்டும். கருணை என்பது நட்பாக, தாராள மனப்பான்மை மற்றும் அக்கறையுள்ள குணம். மற்றவர்களிடம் கருணை காட்டுவது முக்கியம், ஏனென்றால் அது உலகத்தை சிறந்த இடமாக மாற்றுகிறது. கருணை என்பது ஒருவரின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், அது ஒரு சிறிய சைகையாக இருந்தாலும் கூட. உதவி என்பது ஒருவருக்கு உதவி செய்யும் செயல். மற்றவர்களுக்கு உதவுவது முக்கியம், ஏனென்றால் நாம் அவர்கள் மீது அக்கறை காட்டுகிறோம், அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்த விரும்புகிறோம். மற்றவர்களுக்கு உதவுவது நம்மை பற்றி நன்றாக உணர வைக்கும். மனப்பான்மை என்பது விஷயங்களைப் பற்றி நாம் நினைக்கும் மற்றும் உணரும் விதம். அவை நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் இருக்கலாம். கருணை, இரக்கம், உதவும் குணம் போன்ற நேர்மறை மனப்பான்மை மனித நற்பண்புகள். இந்த நற்பண்புகள் சிறந்த வாழ்க்கையை வாழவும், உலகத்தை சிறந்த இடமாக மாற்றவும் உதவுகின்றன. மனிதநேயம், வாழ்க்கை, இரக்கம், உதவி மற்றும் மனப்பான்மை அனைத்தும் மனிதனாக இருப்பதற்கான முக்கிய அம்சங்கள். மற்றவர்களிடம் கருணை காட்டவும், தேவைப்படுபவர்களுக்கு உதவவும் நாம் முயல வேண்டும். சிறந்த வாழ்க்கையை வாழவும், உலகத்தை சிறந்த இடமாக மாற்றவும் உதவும் நேர்மறையான அணுகுமுறைகளையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நமது அன்றாட வாழ்வில் மனிதாபிமானம், கருணை மற்றும் உதவியை எப்படி காட்டலாம் என்பதற்கான சில எடுத்துக்காட்டுகள் இங்கே. வயது, இனம் அல்லது சமூக அந்தஸ்தை பொருட்படுத்தாமல் அனைவரிடமும் கண்ணியமாகவும் மரியாதையாகவும் இருங்கள். தேவைப்படும் ஒருவருக்கு உதவுங்கள், இது கதவை திறந்து வைத்திருப்பது அல்லது வரிசையில் உங்களுக்கு முன்னால் யாரையாவது செல்ல அனுமதிப்பது போன்ற ஒரு சிறிய சைகையாக இருந்தாலும் கூட. ஒரு நல்ல செவிசாய்ப்பவராக இருங்கள் மற்றும் கடினமான நேரத்தில் இருப்பவர்களுக்கு ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அக்கறை கொண்ட ஒரு காரணத்திற்காக உங்கள் நேரத்தை தன்னார்வ தொண்டு செய்யுங்கள். உங்கள் சமூகத்தில் தொண்டு அல்லது உதவிக்கு நன்கொடை அளிக்கவும். மனிதாபிமானம், இரக்கம், உதவி செய்யும் குணம் ஆகியவற்றை காட்டுவதன் மூலம் உலகை அனைவருக்கும் சிறந்த இடமாக மாற்ற முடியும். இந்த காலகட்டத்தில் மனிதர்கள் மனிதத்தை இழந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டதாகவே நான் கருதுகிறேன். அதன் முதல் காரணி பணத்தால் வந்த சமூக ஏற்றத்தாழ்வுகளே. தனிமனிதனுக்கு என்று சில வரையறுக்கப்பட்ட தேவைக்காரணிகள் தவிர பல ஆயிரம் கோடிக்கணக்கான தேவைகள் மனிதனுக்கு ஏற்பட்டதன் விளைவே நாம் மனிதத்தை இழந்தது. ஆயினும் முழுதும் மனிதத்தை இழந்துவிடவில்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாய் சிறு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றனர். அவர்களால் தான் மழை பெய்கிறது என்று நான் கூறவில்லை. ஆனால் அவர்களால் தான் நம்மை மனிதர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். அவர்கள் போலவே உருவ ஒற்றுமை இருப்பதால் தான் நாமும் மனிதர்கள். அவர்கள் போன்ற உயிரித்தன்மை கொண்டதால் நாமும் மனிதர்கள்.